Hi, welcome to Joe's Explorer. ஸோ இன்னும் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி எனக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டாக முக்கியமாக 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவேன், இல்லை 80s கிட்ஸுக்கு கூட ஃபேவரேட்டான ஒரு டைரக்டராக யாருன்னா முருகதாஸ். அவர் டவுன்ஃபால் இல்லை ஆக்சுவலி, அவருக்கு ஒரு சில விஷயனால அவர் கேப் விழுந்துருச்சு. கடைசியாக இருக்க படங்கள் தர்பார் கொஞ்சம் சரியாக போகாதனாலையும் சொல்லலாம், இல்லை அடுத்து விஜய் கூட இருக்க மூவி வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை, அதுதான் பீஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பீஸ்ட் இடத்துல முருகதாஸ் படம் தான் வந்திருக்க வேண்டியது சன் பிக்சர்ஸோட. பட் அந்த சம்பள பிரச்சனை அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹாஃப் விஜய்க்கு பிடிக்கலங்கிறதுனால அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு படமே இல்லை. எப்போ தான் முருகதாஸ் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான். ஈவன் சிக்கந்தரில் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ஆக்சுவலி அந்த படம் ஃப்ளாப் ஆனது கூட இந்த படத்துக்கான ஹைப்பை குறைச்சிக்கிச்சு. ஸோ நான் எந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா மதகாசி படத்தை டைட்டில்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மதகாசி மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. சிவகார்த்திகேயன் நடித்த படம், ருக்மணி ரொம்ப க்யூட்டான டால் நடித்த அவங்க நடித்த படம். ஆண்டகனிஸ்டாக வித்யுத் ஜம்மாலும் சர்ப்ரைஸாக நம்ம டான்சிங் ரோஸ் நடிச்சிருக்கேன். உண்மையான பேர் தெரியல. ஸோ டிரெக்ட் பண்ணது ஸ்டோரி ரிட்டன் பை ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் பண்ணது முருகதாஸ். ஆக்சுவலி முருகதாஸ் வந்து எல்லாத்துக்குமே ஃபேவரேட். முருகதாஸ் வந்து தர்பார் படத்துக்கு அப்புறமே அவங்க அடுத்து பவுன்ஸ் பேக் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ விஜய் படமும் கைவிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கேப் போயிட்டார். ஸோ இந்த கேப்புக்கு அப்புறமே அவர் வந்து கொடுத்துருக்க படம் அந்த மதகாசி. ஸோ ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், அந்த மதகாசி வந்து எப்படி இருக்குன்னா செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீக்கெண்டுக்கு நாளைக்கே வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோட டிக்கெட் எடுத்து போய் பாருங்க. ஃபேமிலியோடு போய் பார்க்க போனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஈவன் படம் ரொம்ப ஆக்ஷனாகவும் இருக்குது, ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இன்னும் தப்பாக அதுவும் இல்லை. ஒரு என்டர்டெய்னர், ஒரு நல்ல ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஸோ படத்தோட ஒன்லைன் என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். தமிழ்நாட்டுக்குள்ளே துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரதுக்காக ஒரு 6 கண்டெய்னர் ஃபுல்லாக வெப்பன்ஸை வச்சு உள்ளே கொண்டு வராங்க. அது வந்து என்ஐஏக்கு நியூஸ் தெரியும், என்ஐஏ அட்டாக் பண்ணுறாங்க. அதான் ஸ்டார்டிங் சீனு. படத்தில் போய் உட்காந்தோடனே படம் பகபாக ஆரம்பிச்சிக்கும். ஸோ அந்த அட்டாக் பண்ணுறப்போ ஒரு கண்டெய்னர் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியும், மீதியெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா மிகப்பெரிய வில்லன் விகாட்டுங்க வந்துவோம். அந்த விகாட்டு தான் யாருன்னா நம்ம வித்யுத் ஜம்வால். ஓகே, ஸோ அதனால் அவங்கள இது பண்ண முடியாது. அந்த கண்டெய்னர்ஸை வந்து ஒரு 5 கண்டெய்னர் கொண்டுட்டு போய் ஒரு கேஸ் இருக்க ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே சேஃபாக வச்சுருப்பாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கொண்டு போக தான் அவங்களோட பிளான். எப்படின்னா நார்மலாக ஒரு கன்னை கொண்டு போய் வெளியே விற்கிறத விட எவனுக்கு தேவையோ அவன்கிட்ட கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து இப்போயே கத்தி அகவால் கையை வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக துப்பாக்கியை போய் இலவசமாக ஸ்டார்டிங் கொடுக்க ஆரம்பித்து அடுத்து பெருசாக விற்க ஆரம்பிச்சுக்கான்னு சொல்லி பிளான் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த பிளான் என்னையை வந்து முறியடிக்கணும். ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்க 5 கண்டெய்னர்களுக்கு அந்த துப்பாக்கிகள்லாம் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அதை அழிக்கணும். ஸோ இதுக்கு என்னையை பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்களுக்குள்ளே சிவகார்த்திகேயன் என்ட்ரு ஆகுது. ஸோ இது என்ன நடந்துச்சு, அந்த 5 கண்டெய்னர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பகவிடுச்சா, இல்லை ஹீரோ போய் காப்பாற்றினாங்களா, இல்லை என்னையை போய் காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறதான் கதை. ஸோ இந்த கதையே ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைன் தானே. இது கூட நம்ம படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் லைன் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம். ஸோ படத்தோட பெரிய மைனஸை சொல்லிடுறேன், மியூசிக். படத்தோட சீன் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா படத்தில் நிறையா சீன்ஸ் வந்து நம்ம தேட்டர் கிளாப் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்ஷன் சீனும் சரி, மாஸ் சீன் சரி, சூப்பராக இருந்துச்சு. பட் அதோட மியூசிக் வந்து பிஜிஎம் அதை அப்லிஃப்ட் பண்ணல. ஆனாலுமே சீன் நல்லா இருக்குது. இப்போ மொக்க சீனில் கூட அனிருத் மியூசிக் வந்து அட்டே சூப்பராக இருக்கும். இப்போ கூலியில் கூட அவங்க மியூசிக் தான் அவ்வளோ நல்லா இருக்கும், சீன் நல்லா இருக்கும் இல்லையோ. பட் இங்கே அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னு தெரியல, அவர் கொஞ்சம் பெரிய படத்தை தான் பண்ணதுனா இந்த சின்ன படத்தை விட்டுட்டாங்க என்னன்னு எனக்கு. பட் மியூசிக் வந்து 50% தான் படத்தை வந்து அப்லிஃப்டே பண்ணல. சீன் சூப்பராக இருக்குது, மியூசிக் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஈவன் சாங்ஸ் கூட ரிப்பீட்டடாக அப்படி ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இந்த படத்தில் ப்ளஸஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இது ஒன்று தான் மைனஸ், எதுவும் இது எல்லாம் ப்ளஸ் தான். ஸோ படத்தில் ப்ளஸஸ் என்னென்னா, படம் வந்து முருகதாஸ் என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா எங்கேயுமே நம்மளை வந்து யோசிக்க விடக்கூடாது. யோசிச்சா கமர்ஷியல் படத்தில் இருக்க லாஜிக் ஹோல் தெரிஞ்சுக்கல, நம்ம யோசிக்கக்கூடாது. யோசிக்க வைக்காமல் படத்தை வந்து அடுத்தடுத்து ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டே போகுது. ஸோ ஸ்டார்டிங்கே இந்த இடத்துல ஆரம்பிச்சிடும். ஹீரோ வச்சு ஆரம்பிக்கும், இப்படி கதை ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹீரோ என்ட்ரி கூட மிட்டில் தான் ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கே வந்து லவ் ஃபெயிலு சாவப்போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நமக்குள்ளே ஒரு கொஸ்டின் வரும், ஏன் லவ் ஃபெயிலு, ஸோ எப்படி லவ் பண்ணாங்க, இவங்க யாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நமக்குள்ளே கதைகள் அப்படியே உள்ளே கொண்டு போகிறப்ப ரொம்ப அழகாக விரியுது. படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து இப்போ அம்மகானுக்கு அடுத்து இது பண்ணியிருக்காரு. அம்மகான் கூட அந்த ஸ்டோரி கேட்குறப்ப சூப்பர் ஸ்டோரின்னு தோணும். ஆனால் அந்த படத்தில் ஹீரோட்ட போய் அவன் கேரக்டரைசேஷன், இது வந்து ஸ்பாயிலர் தான், மென்டலி டிசேபிள் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஆக்ஷன் ஹீரோஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் சிவகார்த்திகேயன் அக்செப்ட் பண்ணதுக்கே சூப்பர்யா, நீ ஒன்றா நல்ல படம் கிடச்சிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த சீனில் அது ரொம்ப பெருசாகுது. ஏன்னா ஒரு மென்டலி ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு மென்டலி டிஸார்டர்னா மென்டல்லாம் இல்லை, ஸோ ஒரு டெலியூஷன் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த டிஸார்டர்னால அவரோட ஆக்டிங் ஸ்கோப்பும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அந்த சீன் இல்லாமல் ஸ்பாயில தான். பட் நான் சொல்லிடுறேன், அவருக்கு வந்து ஃபேமிலி வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஆக்சிடென்ட் எல்லாமே இறந்துடுறாங்க. அவரோட ஃபேமிலியில் எல்லாம் இறந்துடுறாங்க.
அந்த டைமில் அந்த ஆக்சிடென்ட் அப்போ யாருமே காப்பாற்ற போகலை. அதனால் அவள் எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலுமே அங்கே இருக்கவங்கள வந்து இவ எப்படி பார்ப்பாங்கன்னா தன்னோட அப்பாவும் தன்னோட தாத்தாவாவும் தன்னோட அண்ணனாவும் பார்ப்பாள். ஸோ அதனால அவங்க மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக அவங்க போய் காப்பாற்ற நினைப்பாள். ஸோ அந்த சீன் எல்லாமே பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதை பார்த்து தான் ஹீரோயின் லவ் தான் அப்படிலாம் இல்லை, ஹீரோ கூட ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கே டவுட் சம்திங் ராங் அப்படின்னு. அப்போ தான் இவங்க பற்றி அடுத்த ஸ்டோரி பிரேக் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து ஒவ்வொரு லேயர் பை லேயராக அவங்க வந்து புது புது கதைகள் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன தான் நமக்கு வந்து அந்த 5 கண்டெய்னர் தான் தெரிஞ்சுக்கிடுது. ஸோ இன்டர்வலில் ஒரு செம்ம சீனு. ஸோ அந்த கண்டெய்னர் தகக்கிறதுக்கு, அதாவது உள்ளே போய் சூசைட் பாம்பை வச்சு தகத்துலாம் நம்ம பிளான் பண்ணுறாங்க. ஸோ தற்கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க நம்ம சிவகார்த்திகேயன் தான் அதுக்கு தேர்ந்தெடுக்கிறது என்ஐஏலேருந்து. ஸோ இவ உள்ளே போய் அதை பிளாஸ்ட் பண்ணலான்னு உள்ளே போகப்போ அங்கே வேறு விஷயங்கள் நடந்துடுது. அதுக்கப்புறம் கதை இன்னும் ரொம்ப சூடு பிடிச்சி போகுது. ஸோ நான் நிறைய ரிவீல் பண்ண விரும்பல, ஏன்னா இதெல்லாம் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, அவங்க சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் இவ்வளோ நல்லா பண்ணியாச்சு. ஓகே, வித்யூத்தை கூட ஷூட் பண்ணுற மாதிரி முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன்னா 5 கண்டெய்னருக்கு தான் அதோட மெயின் வில்லனே தூக்கியாச்சு. அந்த வில்லன் கூட ஃப்ரெண்டாக வந்து இன்னொரு வில்லன் இருப்பாங்க, யாருன்னா டான்சிங் ரோஸ். இப்போ டான்சிங் ரோஸ் ரொம்ப நாள் படத்தை பார்க்கல, ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா சகப்பாட்டாவில் வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. அவருக்கு இது ஒரு செம்ம படம் தான், அவருக்கு ஒரு நல்ல கோல். ஸோ உங்கள் 2 பேரும் யார் மெயின் வில்லங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் நல்ல வில்லன் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டான்சிங் ரோஸ் தான் செகண்ட் ஹாஃபில் ஹீரோ ரிவெஞ்ச் பண்ணலான்னு நினைப்பாரு. அப்படி தான் மென்ட்ரோ முடிச்சு போவோம், ஒரு சின்ன ட்விஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இந்த செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் ஃபுல்லாக ஆக்ஷன் சைடே போகுது, ஆனால் நமக்கு போர் அடிக்காமல் போயிடுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபோட எண்டில் டான்சிங் ஹவுஸோட ஃப்ரெண்டான வித்யூத்தை ஷூட் பண்ணனா டான்சிங் ஹவுஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன்னோட லவ்வாக நான் போட்டு தள்ளுவேன், நான் டைலாக் பேசி முடிப்பான். ஸோ செகண்ட் ஹாஃபில் இவன் வந்து இவங்க என்னது போடுறானா, இல்லை வித்யூத்துக்கு என்ன ஆச்சு, இல்லை ஹீரோ அதை காப்பாற்றினாங்க, இந்த பெட்டிகள்லாம் அந்த ஆயுத கிடங்கு இந்த துப்பாக்கியோட இல்லை ட்ரக்கெல்லாம் என்ன ஆச்சுங்கிறது தான் செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் போகுது. ஸோ இந்த மூவி ஹாஸ்ட்டு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஐ திங்க் அவனே யோசிச்சிருக்கான கஜினியில் ஒரு சின்ன மென்டலி மறுக்க விஷயம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒன்று எடுத்து ஒரு ஹீரோ ஸ்ட்ராங்காக போகாது அப்படிங்கிற பாயிண்ட் அவர் எடுத்துருக்காரு, அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா ஹீரோ வந்து அந்த ஒரு டெலியூஷன் இருக்குது, டிஸார்டர், இவன் லைட்டாக மென்டலின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அது வந்து படத்துக்கு எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னா, அது ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா, பைத்தியம் பிடிக்காம அவன் வந்து எத்தனை வேணால் தூக்கி போட்டு அடிப்பான், அவனை கோவம் பயங்கரமாக அதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஹல்க்கு கூட அந்த ஒரு டென்ஷன்லாம் அவன் வந்து அவ்வளோ ஏர்னிஷ் ஆகும். ஈவன் நான் நிறைய படங்களும் பார்த்துருக்கேன், சின்னான்னு கூட ஒரு படம் பார்த்துருக்கேன், அதில் கூட அப்படி தான் அந்த சைக்காட்டிக் அதிகமாக வந்து ரொம்ப பலசாலி ஆகிடுவான்னு சொல்லுவாங்க. அதுதான் இதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் ஹீரோ வந்து இப்போ சிவகார்த்திகேயன் யாரை அடித்தாலுமே நம்மளால் அதை வந்து ஏற்றுக்க முடியுது. ஸோ அது படத்தோட வெரி ப்ளஸ்ஸு. ஸோ ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி வெகுத்தனமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் தான், பட் அங்கங்கே சின்ன சர்ப்ரைஸாக சின்ன ஸ்டோரியோட, அது முக்கியமாக லவ்வோட, அதை பற்றி பேசவே இல்லை. ருக்மணிக்கும் இவங்களுக்குள்ள லவ் சீன் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய சீனில் நல்லா எமோஷ்னலான, நான் சும்மா எமோஷனல் தான், எனக்கு நிறைய சீன் அழுக வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஹீரோ கொண்டுருவாங்களா இல்லையாங்க பதட்டத்தை நமக்குள்ளே வச்சுருந்தாங்க. பட் என்னென்ன தமிழ் சினிமா தானே, அதே மாதிரி தான் பண்ணி போடுச்சு படம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல், ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவி. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு செம்ம மூவி இது. அவருக்கு வந்து அமகனுக்கு அடுத்து அவர் வந்து உண்மையிலே துப்பாக்கியை கையில் வாங்கினாமல் இந்த படமே துப்பாக்கின்னு பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இட்ஸ் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ரொம்ப நாளாக பெரிய ஹீரோஸ் படங்கள் ஓடவே இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாகவே அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம். நமக்கு இது ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி. ஸோ இதுக்கு ஹைப்பு கம்மியாக இருந்தது சூப்பர் தான். படம் ரிலீஸ் ஆக வரைக்குமே ஹைப் அவ்வளோவா இல்லை. நாங்கள் இடத்த புக்கிங் கூட கம்மி தான், ஏன்னா ப்ரொமோஷனும் கம்மியாக பண்ணாங்க, ட்ரெயிலரும் பெருசாக கேட்சியாக இல்லை. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய மூவிஸ் படத்தில் கூட ஒரு ட்ரெயிலருக்கு ரொம்ப கம்மியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. கத்தியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிக்கும், அதுவும் அந்த சைலண்ட் மோடில் மியூசிக்கோட எதுவுமே படத்தில் தெரியாது. துப்பாக்கியும் ஒரு சின்ன ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிக்கும், நல்லா இருக்கும். பட் படத்தை பற்றி ஓவராக ஒரு லோ ப்ரொஃபைல் தான் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த படம் அந்த லோ ப்ரொஃபைல் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து மைனஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் மியூசிக்கை சொன்னேன்ல, அது மட்டும் இல்லாமல் சில மைனஸ் இருக்குது. லாஜிக் ஹோல்ஸ், அந்த லாஜிக் ஹோல்ஸை நம்ம கமர்ஷியல் படத்தை பேச வேண்டியதே இல்லை. ஸோ அப்படியே லாஜிக் ஹோல்ஸையும் அப்படி தூக்கி வெளியில் போட்டு போய் உட்காந்தோம்னா நம்மளை ஆக்சுவலி இந்த படத்தை என்ன ப்ளஸ், நான் மொபைல் எடுத்து நோண்ட விடாமல் படம் பகன்னு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க முருகதாஸ் சார். அவருக்கு ஒரு கம்பேக். முருகதாஸ் சார், நீங்கள் அடுத்த நிறையா படங்கள் பண்ணோம், உங்களோட ஃபேனாக நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் அடுத்த விஜய் சார் வச்சு படம் எடுக்க போகிறது இல்லை, ஏன்னா விஜய் சார் வந்து சினிமா விட்டு போகாது. நீங்கள் மற்ற ஹீரோஸ் வச்சு ஒரு நல்ல படங்கள் கொடுங்க. முக்கியமாக சூர்யா கூட ஜாயின் பண்ணுங்கள். கஜினி மாதிரி அவருக்கு சூர்யாவுக்கு ஹிட்டு தேவைப்படுது, கரெக்டுங்களா? 7ஆம் வயதில் உங்களுக்குள்ள பிரச்சனை, நீங்கள் புரிஞ்சதெல்லாம் ஓகே, திரும்ப சூர்யா கூட ஜாயின் பண்ணுங்கள், ஒரு பெரிய மூவி கொடுங்க. சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து நியூ படம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும், ஏன்னா நீங்கள் ஹிட்டு கொடுக்காதப்போ அவங்க படம் கொடுத்துருக்காரு. நான் சிவாவோட ஃபேன் இல்லை, பட் சிவாவோட எந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. இத்தனைக்கும் தான் ஒரு மென்டலி டிசேபிள்னு தெரிஞ்சும் இந்த படத்தை அடிச்சிருக்காரு. ஆக்டிங் நல்லா இருக்குது. இந்த தாடி கொஞ்சம் அப்பப்போ ஒட்ட தாடி வச்ச மாதிரி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஓகே,
கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே கமெண்ட்டில் தான் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னா டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.